Hello everyone. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ்ல பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a science of energy transferன்னு சொல்லுவோம். அதாவது ரிலேஷன்ஷிப் between heat and other forms of energy பத்தி படிக்கிறதா வந்து தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுல தெர்மோடைனமிக்ஸ் கிரீக் வேர்டு தெர்மோ மீன்ஸ் ஹீட், டைனமிக்ஸ்னா பவர். இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், விண்ட் டர்பைன், சோலார், காரு, பவர் பிளான்ட், இந்த மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வெரி ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் உள்ள டிஃபரன்ஸ். மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச், மேக்ரோனாவே நமக்கு தெரியும் லார்ஜ், மைக்ரோனா ஸ்மால். இப்போ மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராம் பார்த்தா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ள வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வாட்டரோட ஓவரால் பிஹேவியர் பத்தி ஸ்டடி பண்றதா வந்து மேக்ரோஸ்கோபிக். இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிருக்க மாட்டோம். செகண்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் பத்தி அனலைஸ் பண்றோம். அது வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இந்த மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல ஓவரால் பிஹேவியர் மெஷர் பண்றதுனால நம்ம வந்து ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருந்தா போதும். பட் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் அனலைஸ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் நம்மளுக்கு வேணும். மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல வந்து ப்ரெஷர், மாஸ் அண்ட் வால்யூம் எல்லாமே மெஷர் பண்ணலாம். அதே மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல நம்ம வெலாசிட்டி, மொமெண்டம் இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு இருக்கலாம். இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். கண்டினியூம், கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் அப்படிங்கிறது அதாவது மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ரெண்டோட கான்செப்ட்ஸையும் ஒன்னா கொண்டு வரது வந்து கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஆர் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டைட்டா வந்து என்ன பேக் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த பார்ட்டிகிள்ஸ் இடையில எந்த ஒரு கேப்புமே இருக்காது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு நம்ம ஓவராலா அனலைஸ் பண்ணிருக்கோம், இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணல. அப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் இடையில இருக்கிற கேப் நெக்லிஜிபிளா இருக்கும். அப்போ அது வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இதே இண்டிவிஜுவல் பார்ட்டிகிள்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா கேப் இருக்கும். இப்போ கான்செப்ட் ஆஃப் கண்டினியூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் த்ரூ அவுட். ஸோ கண்டினியூஸா பார்ட்டிகல்ஸ் வந்து அலைன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர்ல ஒரு சின்ன மாலிகுல் எடுத்துக்கிறோம். அதோட மாஸ் ΔM and then வால்யூம் ΔV. இதுல இருக்கிற டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ΔM பை ΔV. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ΔV வேல்யூ வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும்போது நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டென்சிட்டி வேல்யூ வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். இது ΔV அதிகமா இருக்கும்போது இந்த டென்சிட்டி வேல்யூ வந்து ஃபிளக்சுவேட் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா கிராஃபிக்கலா ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். y axisல ΔM by ΔV that is density, x axis ΔV. இப்போ up to this one இந்த இடத்துல வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டென்சிட்டியோட தட் இஸ் ΔVயோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமா இருக்கு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த ΔM by ΔV வந்து சேஞ்சஸ் இருக்கும். இன்கேஸ் இந்த ΔVயோட வேல்யூ ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். அப்ப என்ன ஃபுல்லா கண்டினியூமா இருக்கும். அந்த பார்ட்டிகல் வந்து ஒரு கண்டினியூமா இருக்கும். தட் இஸ் ΔV வால்யூம் வந்து அதிகமாகும் போது வால்யூம் குறையும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூமா இருக்காது. அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். ஸோ இது வந்து எப்படி டிஃபைன் பண்றோம்னா ரோ ஈக்குவல் டு லிமிட்ஸ் ΔV டென்ஸ் டு ΔV நாட் ΔM by ΔV. ஸோ ΔVயை ΔV நாட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது தட் இஸ் ΔM by ΔV அப்படிங்கிறது. ஸோ ΔV க்கு ΔV நாட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஏன்னா இது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ΔM by ΔV தட் இஸ் மாஸ் பை வால்யூம். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமுக்குள்ள என்ன நடக்குது, அந்த ரூமுக்குள்ள இல்லைன்னா வந்து ரூமுக்கு அவுட் சைட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத ஃபுல்லா ஸ்டடி பண்றதுக்கு சிஸ்டம் அப்படிங்கிறது என்னங்கிறது வேணும். இப்போ சிஸ்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் ஆர் ஏ ரீஜியன் இன் ஏ ஸ்பேஸ் அப்பான் விச் அட்டென்ஷன் இஸ் கன்சிடர். அதாவது ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் எடுத்துக்கிறோம், அதை ஃபுல்லா ஸ்டடி பண்றோம், அதுதான் வந்து சிஸ்டம். எதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணமோ அதுதான் வந்து சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய்லர் பத்தி நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படிங்கிறது இந்த பாய்லருங்கிறது ஒரு சிஸ்டம். இந்த பாய்லருக்குள்ள வெளியே இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங். இந்த பாய்லரையும் இந்த சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்றதா வந்து பவுண்டரி. ஓகே, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது சிஸ்டம்ல சரௌண்டிங். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சர்டன் குவான்டிட்டி மேட்டர் எடுத்துட்டு ஸ்டடி பண்றதா வந்து சிஸ்டம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கிறது சரௌண்டிங், சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி.
ஸோ இப்போ வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்கும், தட் இஸ் இந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் என்னென்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிஸ்டம் சரௌண்டிங்க்கு மாஸ் வெளியே போல உள்ள வரலாம், இல்லைன்னா வந்து எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கலாம். தட் இஸ் மாஸ் இன்ட்ராக்ஷன், எனர்ஜி இன்ட்ராக்ஷன். டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்காது, அப்போ எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா போத் மாஸ் அண்ட் எனர்ஜி வந்து என்ன ஆகும், இன் அண்ட் அவுட் இருந்துட்டு இருக்கும். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா போத் அண்ட் மாஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா இருக்காது. இந்த க்ளோஸ் சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் டிவைஸ் சொல்லலாம். ஓப்பன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆல் மெக்கானிக் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் டர்பைன், கம்ப்ரஸர், பாய்லர், ஹியூமன் பாடி ஆல்சோ கன்சிடர்ஸ் ஓப்பன் சிஸ்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், போத் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும். Isolated system, the entire universe is considered as an isolated system because here there is no mass and energy transfer. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.